நான் உங்க அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தற்கொலைங்க இருக்காங்கல்ல, கேட்டாங்க, நீ தொண்டனா பார்க்க போன, ரசிகரா பார்க்க போன, உன் கார் மேல கொடிக்கம் விழுந்துருச்சு, கொடிக்கம்ம கூட உனக்கு நடத்த தெரியல அப்படின்னா இவன்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லைங்க, திட்டாதீங்க உடனே. ஆக்சுவலி யாருன்னா இந்த விமர்சனம் ஆக்சுவலி வந்தால் குற்றம், உட்கார்ந்தா இருக்கட்டும், இன்னால் குற்றவாங்களா, அது மாதிரி தாவேக தலைவர் நான் அவங்களுக்கே சப்போர்ட் பண்றேன். இல்ல இன்னும் ஒரு நிக்கவே இல்லை எலெக்ஷன், அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டான்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு சிஎம் எம்எல்ஏ ஆனவங்களுக்கு ஒன்றும் கிளிக்கல. ஏங்க போட்டி ஏமாந்து எல்லாருக்குமே ஏமாந்து புதுசு இல்லைங்க, ஏமாந்து போறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஏமாந்து போறதுக்கு புதுசு இல்லை. இவங்கள ஆக்சுவலி எதுவுமே வரல, இது வரைக்கும் நிக்கவும் இல்லை. எலெக்ஷன் நிக்காதவங்க பிடிச்சி நீ என்ன செஞ்சடா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன உரிமை யாருக்குன்னு சொல்லுங்க. பிறந்த கலைக்கிட்டு போய் நீ எம்பிபிஎஸ்ஸா, டாக்டரா, வக்கீலா, எம்பிபிஎஸ் படிச்சா, வக்கீலுக்கு படிச்சிருக்கியா, எம்எல்ஏவா, எம்பின்னு கேட்க மாட்டீங்க. ஏன்னா தெரியும் நல்லா, ஏன்னா அவன் வளர்ந்துதான் வருவாண்டு. அது மாதிரி அவங்க கிறுக்குத்தனம். ஏன்னா அவன் எலெக்ஷனுக்கே அவர் இப்பதான் நிக்கிறாரு. தாவேக்கால யாருமே எலெக்ஷன் நிக்கலங்க, ஒருத்தம் கூட நிக்கல. அது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கவுன்சிலர் எலெக்ஷன் நின்னாங்க, சில பேர் ஜெயிச்சாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்காதவங்க மேல ஆட்சியில் இருக்கவங்க, இப்ப கவுன்சிலர் ஜெயிச்சாலுமே மேல ஆட்சியில் இருக்கவங்க வேற ஆள், சரிங்களா? அதை நம்ம எதுவும் சொல்லவே முடியாது. ஏன்னா இருக்க என்னதான் வந்தாலும் வேற கட்சி, ஆட்சியில் இருக்கவங்க தயவு செஞ்சா மட்டும்தான் ஜெயிச்சாலுமே கஷ்டம். இப்ப எம்எல்ஏவுமே எத்தனை எம்எல்ஏ வராங்களோ அத்தனை எம்எல்ஏ பொறுத்துதான் அவங்க செய்ய முடியும் இருக்கு. செய்ய மாட்டாங்கன்னு இல்லை, செய்ய முடியும் வேற, செய்ய மாட்டாங்கன்னு டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இப்ப இந்த ஏழை பேசினாங்கல்ல, ஏண்டா பார்க்க போனா இந்த கார் விழுந்துச்சுல, கார் மேல கார் விழுகல, அந்த கொடிக்கம்மன் நட்டது மதுரை மாநகரத்துல விழுந்துருச்சு. யார் எங்க கார் மேல, கார் நொறுங்கிருச்சு. அதுக்கு இப்போ போட்டோ போட பாருங்க. என் தொண்டர்களுக்கு ஒண்ணுன்னா என் உயிரை தருன்னு சொன்னாரு. அது உண்மைதாங்க. அவர் ஆக்சுவலி பழைய இன்னோவா மேல விழுந்துச்சுக்காரு. இவங்க தொண்டர் ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு நான் அந்த காரை விற்கணும்னு இருந்தேன். ஆனால் வித்துட்டு இன்னும் கையில இருந்து காசு போட்டதுக்கு இப்போ நான் வேற கார் வாங்குறதுக்கு எனக்கு காசா கொடுங்கன்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் வரல இன்ஃபர்மேஷன். ஆனா இப்போ அவர் வாங்கி கொடுத்த காரு இன்னோவா கிறிஸ்டா, பழைய இன்னோவா மாடலுக்கு விழுந்து உடஞ்சதுக்கு இன்னோவா கிறிஸ்டாவே வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லியிருக்கலாம் அவரு, நான் புது காரை வாங்கலான்னு இருக்கேன், எனக்கு காசா கொடுத்துருன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? எனக்கு தெரியல, நான் சொல்றேன். அவர் இன்னோவா காருக்கு விழுந்தது கிறிஸ்டாவே இருந்திருக்காரு. அவரு நிம்மதியா படத்தில் நடிச்சுட்டு அவர் நிம்மதியா அவர் வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போலாம். அவனு சொல்லுவாங்க, என்ன செஞ்சுட்டான் நம்ம யாரு நாம் தமிழ் சீவன், எதுக்கு யாருன்னு கூப்பிட்டானா, ஒன்னு யாரு கூப்பிட்டா எலெக்ஷனுக்கு நில்லுங்க, நீங்க தான் சிஎம் வரணும், நீங்க தான் எம்எல்ஏ வரணும், யாரு கூப்பிட்டா? எங்க எம்எல்ஏ வர சொல்லியும் நிக்க சொல்லியும் யாருமே கேட்க மாட்டாங்க. அவர் இவ்வளவு சம்பாத்தி விட்டுற, இவ்வளவு சம்பாத்தி ஏன் விட்டுவாருன்னு கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அவர் உரிமை வராரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வர்றவரை ஏன் வருன்னு கேட்க முடியாது. இது அரசாங்கம், சரிங்களா? அரசியல், யார் வேணாலும் வரலாம். அப்படி இருக்கும்போது கார் இன்னோவா கார் டேமேஜ் ஆன இடத்துல இன்னோவா கிறிஸ்டா கொடுத்துருக்காரு. நான் போட்டோ பாருங்க, எவ்வளவு ஒரு நாகரிகமா நடந்திருக்காரு. தண்டோரை போட்டு ஒரு போட்டோ கொடுக்கல, வீடியோவும் போடல, நான் கொடுத்தேன்னு சொல்ல, இதுக்கு ரிப்ளை பண்ணல, உடஞ்சிச்சுன்னு சொல்ல, என் தொண்டருக்கு ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு நான் நிப்பேன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏழனை செய்யறவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அந்த கடை சொல்லுவாங்கல்ல, மாமியார் உடைச்சா மண்சட்டி, மரும உடைச்சா பொன்சட்டின்னு, அது மாதிரி இவர் செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு வரவே இல்லை, எலெக்ஷன் நிக்கவே இல்லை. என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறாங்க. திரும்பி எல்லா வீடியோலும் சொல்றேன், தமிழ்நாடு மக்கள் ஏமாந்து போறது புதுசு இல்லைங்க. நானும் சரிங்க, மாத்து கட்சி இல்லாம ஏடிஎம்கேனா டிஎம்கே, டிஎம்கேனா ஏடிஎம்கே மாத்தி போட்டோம். இப்ப மாத்து கட்சிகள் இருக்கு. யாரு? டிவிகே, நம்ம நாம் தமிழர் கட்சி, நம்ம பிஜேபி, நம்ம அண்ணாமலை கட்சி. ஆக்சுவலி இப்ப தமிழ்நாடோட தலைவர் பிஜேபிக்கு நயினா நாகேந்திரன். அண்ணாமலை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, போடுவாங்க மாத்து கட்சியா, சரிங்களா? நயினா நாகேந்திரன் நம்பி இருக்காங்க, அவரை நம்பல, பிஜேபி. ஏன் பிஜேபி, சரிங்களா? இன்னொன்று நம்ம விஜயகாந்த் கட்சி, நம்ம டிஎம்டிகே. இது மாதிரி மாத்து கட்சிகள் இருக்கு. இந்த வாட்டி மேக்சிமம் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் டோட்டல் வாஷ் அவுட் ஆகலாம். 2011 எதிர்கட்சியா கூட வரல யாரு, டிஎம்கே. அது மாதிரி இந்த வாட்டி ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்கு இதே ஆப்ஷன் தான், சரிங்களா? என்னன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.